ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்கோட லைசன்ஸை ஆர்பிஐ ரத்து பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களுடைய தொடர்ச்சியான விதிமீறல் மற்றும் மேற்பார்வை குறைபாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கக்கூடிய நபர்களினுடைய அக்கௌண்ட்டை அவங்க சரியான முறையில் பராமரிக்காததுனால அவங்களுடைய லைசன்ஸ் அப்படிங்கிறத ரத்து பண்ணுறாங்க. ஸோ அந்த விதத்தில் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்கோட பேங்கிங் சர்வீஸ் அப்படிங்கிறது இனிமேல் ஒர்க் ஆகாது. ஸோ அதில் அமௌண்ட் டெபாசிட் அப்படிங்கிறது நம்மளால பண்ண முடியாது. இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. பட் இருந்தாலுமே இந்த பேடிஎம் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் மற்ற ஒரு சில ஃபினான்ஸ் அண்ட் பேங்க் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்த அந்த யூபிஐ பில் பேமெண்ட், யூபிஐ சர்வீஸ், இந்த மாதிரியான சர்வீஸ் அப்படிங்கிறத கண்டினியூஸா ரன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால நீங்க ஒருவேளை பேடிஎம் கியூஆர் கோட்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல எந்த ஒரு பிரச்சனையும் வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் பண்ணி அந்த சர்வீஸ் அப்படிங்கிறத கண்டிப்பா அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னாலும் அடுத்து நம்ம ஒரு வீடியோ அப்படிங்கிறத அப்லோட் பண்ணலாம். சேம் டைம் இன்னைக்கான வீடியோல நாம பேடிஎம் அப்ளிகேஷனுக்கு நிகராக இருக்கக்கூடிய மோபிக்விக் அப்ளிகேஷன்ல கிடைக்கக்கூடிய பர்சனல் லோன் பத்தின டீடைல்ஸ் தான் கிளியரா பார்க்க போறோம். சேம் டைம் இந்த அப்ளிகேஷன்ல கிடைக்கக்கூடிய பர்சனல் லோன் பத்தின A to Z கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் நான் கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். சோ தேவைப்படுறவங்க ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி இத பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறத ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயம் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. சோ அந்த ஒரு ரீசனால நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். சோ நீங்க ஃபினான்ஷியல் சம்பந்தமா எந்த ஒரு டிசிஷன் அப்படிங்கறத எடுக்கிறதா இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் டிசிஷன் அப்படிங்கறத எடுக்கணும். ஓகே கைஸ், இப்போ இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். இவங்க லோன்ஸை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமா 15 lakh வரைக்கும் கொடுக்கறதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே சமயத்தில் இவங்க யூபிஐ சர்வீஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து நீங்க மொபைல் ரீசார்ஜ் பண்றதாகட்டும், இல்ல பில் பேமெண்ட்ஸ் பண்றதாகட்டும், கிரெடிட் கார்டு அண்ட் எஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதாகட்டும், இந்த மாதிரியான அனைத்து விதமான சர்வீஸ் அப்படிங்கிறதுமே இந்த அப்ளிகேஷன்ல கொடுக்கறதா போட்டிருக்காங்க. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இவங்க கொடுக்கக்கூடிய லோன்கான லிமிட் அப்படின்னு பார்க்க ஸ்டார்டிங் 30,000 இருந்து அதிகபட்சமா 15 lakh வரைக்கும் அப்ரூவல் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் இன்ஸ்டன்டாவே லோன் அமௌண்ட்டை டிஸ்பர்சல் பண்றதாவும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. வித்தின் மினிட்ஸ்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத. இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்றதுக்கான டென்யூரை பொறுத்தவரைக்கும் 3 to 36 months அப்படிங்கிறது கொடுக்கறதாவும் போட்டிருக்காங்க. தென் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் ஜஸ்ட் 0.8% per monthly இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்தே இவங்க கால்குலேட் பண்றதா போட்டிருக்காங்க. தென் இவங்க வழங்கக்கூடிய லோன் பத்தின ஒரு சிம்பிளான கால்குலேஷன் அப்படிங்கிறதுமே கொடுத்திருக்காங்க. ஓகே கைஸ், இதை தவிர்த்து இவங்க இந்த பர்சனல் லோனுக்கு யார் கூடலாம் பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்க அப்படின்னா SMFG இந்தியா கிரெடிட் இருக்காங்க, டிரான்சாக்டரி டெக்னாலஜிஸ் இருக்காங்க, தென் நார்த்ரன் ஆர்க், கிரெடிட் சாய்சன், பூனாவாலா ஃபின்கார்ப், கிரேசி பே அதாவது கிரெடிட் பே, பிரமால் ஃபினான்ஸ், சூரிய டே ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்காங்க, அக்ரோ கேபிட்டல் இருக்காங்க, தென் ஆதித்யா பிர்லா ஃபினான்ஸ் இருக்காங்க, LND ஃபினான்ஸ் இருக்காங்க, ட்ரில்லியன் லோன்ஸ் இருக்காங்க, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், ஹீரோ ஃபின்கார். ஸோ இவங்க கூடலாம் பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் இவங்க அந்த பர்சனல் லோன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல அதிகபட்சமா 5 lakh வரையிலான லோன் அமௌண்ட்டை வித்தின் 2 minutesல நீங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இந்த லோனை பொறுத்தவரைக்கும் ஜிப் EMI அப்படிங்கிற ஆப்ஷன்ல ஸ்டார்டிங் ஜஸ்ட் 10,000 இருந்து 5 lakh வரைக்கும் salaried person and self employed person சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே கொடுக்கறதா போட்டிருக்காங்க. ஒன்ஸ் அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா வித்தின் 30 secondsல லோன் அமௌண்ட்டை டிஸ்பர்சல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தென் 3 to 24 months ரீபேமெண்ட் டென்யூர் கொடுப்போம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. அந்த விதத்துல உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன், தென் PAN டீடைல்ஸ், உங்களுடைய இன்கம் டீடைல்ஸ் இதெல்லாம் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல் இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஒன்ஸ் அப்ரூவல் இருந்தது அப்படின்னா தேவையான அமௌண்ட்டையும் தேவையான ரீபேமெண்ட் டென்யூரையும் சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய பேங்க் டீடைல்ஸை சப்மிட் பண்ணிட்டு E-Notes and E-Sign ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணா லோன் அமௌண்ட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிரும் அப்படிங்கிறதையும் தெளிவா போட்டிருக்காங்க. சேம் டைம் இதுல டாப் அப் லோன் அப்படிங்கிறதுமே கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுடைய நண்பர் ஒரு சிலர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விதத்துல ஒரு 80,000 அப்ரூவல் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு 40,000 விட்ராவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் 40,000 அப்படிங்கிறத இன்னொரு லோனா எடுத்துக்க முடியும். இப்போ 80,000 எடுத்துட்டு ஒரு 10 EMI பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 10 EMIக்கு ஒரு 15,000 நீங்க கட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த 15,000 அகைன் இன்னொரு லோனாவும் விட்ராவல் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பத்தின வீடியோ அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணிருப்போம் நினைக்கிறேன். மேபி பிளேஸ் லிஸ்ட்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இன் கேஸ் இருந்தது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்க் அப்படிங்கிறத கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதே சமயத்தில் தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க கண்டிப்பா பேன் கார்டு இருக்கணும், ஆதார் நம்பர் அப்படிங்கிறது இருக்கணும், ஆதார் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகி இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் அப்படிங்கிறதும் உங்களுடைய கையில் இருக்கணும். தென் உங்களுடைய செல்ஃபி போட்டோ அப்படிங்கிறதையும் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கு. இந்த இடத்துல இவங்க ஒருவேளை லோனை ஃபோர்க்ளோசர் பண்றதா இருந்தா 3% ஆஃப் ரிமைனிங் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் அப்ராக்சிமேட்டா 18% இருந்து அதிகபட்சமா 36% வரையிலும் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தென் இவங்களுடைய வெப்சைட்லயும் இவங்களுக்கு யாரெல்லாம் ஃபினான்ஷியல் பார்ட்னரா இருக்கிறாங்க அந்த டீடைல்ஸ் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இதில் அப்ளை பண்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க நீங்க 23 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். மற்றபடி ஆல்ரெடி சொன்ன மாதிரி
போத் salaried person and self employed person சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது 25,000க்கு மேல இருக்கணும். சிவில் ஸ்கோர் அப்படிங்கிறது 750க்கு மேல இருந்தது அப்படின்னா அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதும் ரொம்பவே அதிகம். அதே சமயத்தில் இவங்க வந்து சிவில் ஸ்கோரை பார்க்கறது இல்ல, CRIFS ஸ்கோர் தான் பார்க்கறாங்க. ஸோ உங்களுடைய CRIFS ஸ்கோர் அப்படிங்கிறது பெஸ்டா இருக்கணும் இந்த அப்ளிகேஷன்ல லோனுக்கு அப்ளை பண்ணும்போது. அதே சமயத்தில் அப்ளை பண்றதுக்கு என்ன சிவில் ஸ்கோர் இருந்தா, அதாவது CRIFS ஸ்கோர் இருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 650க்கு மேல இருக்கணும். குட் கிரெடிட் ஹிஸ்டரி அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தா அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. தென் இந்த அப்ளிகேஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்ளை பண்றதுக்கு போகும்போது என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதிகபட்சமாக 5 lakh வரைக்கும் லோன் எடுத்துக்கலாம். சேம் முன்ன பார்த்த மாதிரி தான் 0.8% per monthly interest rate இவங்க கால்குலேட் பண்றாங்க. 3 to 36 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. மந்த்லி இஎம்ஐ பொறுத்தவரைக்கும் கிடைக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை பொறுத்து மினிமமா 2000ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன்ல நீங்க காமனா அப்ளை பண்ணி யார்கிட்ட இருந்து அப்ரூவல் கிடைக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லைன்னா உங்களால டைரக்டாவும் இவங்களுடைய ஃபினான்ஷியல் லெண்டிங் பார்ட்னர் யாரோ அவங்களுடைய சைட்லயே டைரக்டா போயிட்டும் அப்ளை பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறதுமே கொடுக்குறாங்க. ஸோ நீங்க பர்டிகுலர் லெண்டரை சூஸ் பண்ணியும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து நான் அப்ளை பண்ணி பார்க்கும்பொழுது என்னுடைய CRIFS ஸ்கோரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் பேமெண்ட் அப்படிங்கிறதும் இருக்குது, கொஞ்சம் ப்ரொஃபைல் ஒஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த விதத்தில் எனக்கு வந்து அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்கல. பட் இருந்தாலும் இவங்க என்ன ஃபைனலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ராம் ஃபின்கார்ப், ஆலிவ் இந்த மாதிரியான அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. அந்த லோன் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகே கேஸ், இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 1 star ரேட்டிங் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா நானும் ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷனுக்கு எக்ஸிஸ்டிங் யூஸராக இருந்திருக்கேன். அண்ட் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்து அந்த அப்ளிகேஷனை இன்னமும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் நீங்கள் ஃபினான்ஷியல் சம்பந்தமாக எந்த ஒரு டிசிஷன் அப்படிங்கிறத எடுக்கிறதா இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி டிசிஷன் எடுக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.